நண்பர் ஒருத்தர் அவரும் நானும் வந்து பஸ்ஸில் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து அவர் வந்து ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிறப்ப என்ன ஒரு செய்தி வருது அப்படின்னா, ஏதோ ஒரு 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 காமனான ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட். அதாவது வந்து அந்த அக்கௌண்ட் வந்து அவருக்கு வந்து நண்பரும் கிடையாது. அதாவது அந்த பதிவு போட்டிருந்த அந்த நபர் வந்து என்னுடைய நண்பருக்கு வந்து நண்பரும் கிடையாது. ஃபேஸ்புக்கில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம நட்பில் இருக்கிற நண்பர்களோட பதிவுகளையும் காட்டும், நம்ம நட்பில் இல்லாதவங்களோட பதிவுகளும் காட்டும். அது வந்து சில பேர் வந்து பெய்டு அக்கௌண்ட்டாக வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து சில விஐபி கேட்டகரியில் இருக்கிறவங்க, சில அது என்ன லாஜிக்கில் நமக்கு அவங்களோட பதிவையெல்லாம் காட்டுன்னு தெரியல. பட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய நண்பர்களோட பதிவும் வந்து வரும், நம்மளுடைய நண்பர்கள் இல்லாதவங்களோட பதிவும் வரும். ஒரு பதிவு வருது, அந்த பதிவில் வந்து ஒரு நபர் வந்து இப்படி போட்டிருக்காரு, என்னுடைய மனைவிக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டதால் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறோம், உங்கள் பிரார்த்தனை எனக்கு தேவை அப்படின்னு வந்து அந்த நபர் வந்து பதிவு போட்டிருக்காரு. இதுக்கு என்னுடைய நண்பர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த பதிவுக்கு போயிட்டு இவர் வந்து ஒரு கமெண்ட் போடுறாரு, ஒரு பின்னூட்டம் கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாரு அப்படின்னா, தங்கள் மனைவி விரைவில் நலம் பெற நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன், விரைவில் நலம் பெறட்டும் அப்படின்ட்டு வந்து இவர் ஒரு கமெண்ட் போடுறாரு. எனக்கு அதை வந்து நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அவரை கேட்குறேன் நான், ஏங்க நீங்கள் யாருனே, அந்த நபர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் வந்து யாருனே தெரியாத நபருக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு வந்து நீங்களும் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன்ட்டு சொல்கிறீங்களே, அந்த நபர் உங்களுக்கு தெரியாத நபர் தானே, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் போடணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு நான் அவர் கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, கதிர், அதாவது வந்து இது வந்து மற்ற செய்திகள் மாதிரி இது வந்து ஒரு நார்மலான ஒரு செய்தி அப்படின்னா வந்து நம்ம வந்து அதை படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடலாம். ஆனால் இந்த செய்தி வந்து அவருடைய மனைவிக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, மருத்துவமனையில் வந்து சேர்த்துருக்குன்ட்டு சொல்கிறாரு. நம்ம வந்து இது வந்து நார்மலான ஒரு செய்தியை வந்து நம்ம கடந்து போக முடியாது. நம்மளால் செய்ய முடியறது என்ன, நம்ம வந்து கடவுளோ இல்லை நம்ம வந்து டாக்டரோ கிடையாது அவருடைய மனைவி வந்து நம்ம வந்து குணப்படுத்தி சரி செய்கிறதுக்கு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு நலமாக வச்சுருங்க அப்படின்ட்டு நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். மனிதனாக இருந்துட்டு இன்னொரு சக மனிதனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ நம்மளால் செய்ய முடிகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை செய்கிறது தான். நம்ம செய்கிற அந்த பிரார்த்தனையினால அந்த நபருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நல்ல ஒரு அவருக்கும் வந்து நிச்சயம் வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும், நல்ல தெம்பு வரும். அது நம்ம செய்யலாம் இல்லையா? ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம நினைக்கிறதுக்கு வந்து அதுக்கெல்லாம் வந்து அவங்க நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இல்லையா அப்படின்னாரு. அவர் வந்து கடைசியாக சொல்கிறாரு, நம்மளாம் வந்து வாழ்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு 500 வருஷமோ 1000 வருஷமோ கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் நம்ம வச்சுக்கணும், போகும் இடமெல்லாம் அன்பை விதைத்து விட்டு செல்வோம், ஏதாவது ஒரு நாள் எங்காவது ஒரு இடத்தில் அதை நிச்சயம் நாம் அறுவடை செய்வோம், அன்பை விதைப்பது நம்முடைய கடமை அப்படின்ட்டு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. மனுஷனுக்கு மனுஷன் வந்து அன்பை பரிமாறிக்கிறதான ஒரு மனிதநேயத்தோட ஒரு அடிப்படை தத்துவமே. அதுக்கு வந்து இந்த நண்பர் வந்து சொன்ன அந்த ஒரு விளக்கம், நான் ஒரு பக்கத்தில் உட்காந்து அந்த நேரடியாக பார்த்த அந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருந்தது. எல்லோருக்கும் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், போகும் இடமெல்லாம் அன்பை விதைத்து விட்டு செல்லுங்கள், நிச்சயம் அது ஒரு நாள் உங்களை காக்கும்.